ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னா, அந்த ஏவிக்காக எழுதும்போதே 50 லட்சம் கடனில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப மீண்டு வந்தாங்கன்னும் போது இப்போ நம்மளுக்குலாம் ஒரு அடுத்த மாதம் கிரெடிட் கார்டுக்கு ஒரு 10,000 இருந்தாவே இதை எப்படா கட்டு திட்டுற மாதிரி யோசனையாக இருக்கும். ஆனால் அது இவ்வளோ பெரிய ஒரு பேரிடி 50 லட்சம்ன்றது, அதை தாண்டி வர்றதுன்றதே ஒரு பெரிய சவால் தான். கண்டிப்பா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு பயமோ பதட்டமோ அந்த டைம்ல எனக்கு 50 லட்சம்னா எவ்வளோ ஜீரோன்னு கூட தெரியாது. பட் தட் டைம் ஐ வாஸ் 15, 16 அந்த வயசுல 16 வயசுல 50 லட்சம் கடனா? எங்க லைக் எனக்கு எல்லாரும் என் ஃபேமிலி அப்படியே மொத்தமாக தி பாஸ்ட் அவே. ஓகே. அதனால நான் ஒருத்தி மட்டும்தான் லெஃப்ட் அவுட் இந்த ஃபேமிலி. அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்சுவலி. திடீர்னு ஒரு இதுனா யூஸ்வலாக பிஸ்னஸில் இருக்கும் இல்லைங்களா, இட்ஸ் அ ரொட்டேஷன். 50 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு எவ்வளோ வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி அதுலேருந்து வெளியில் வந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு கேட்கும்போது 50 லேக்ஸா அது சிங்கின் ஆகிறக்கே டைம் ஆச்சு. ஏன்னா எல்லாமே அடுத்தடுத்து எனக்கு ஃபஸ்ட்டு அப்பா அம்மா அண்ணாலாம் இல்லை அப்படிங்கிறத டைஜஸ்ட் பண்ணுறக்கே டைமு. அதுக்கப்புறம் இப்படி 2021 பிரணவ் பிறந்தப்போ அந்த டைமில் தான் அப்பா ஓகே ஒரு மாதிரி ஏதோ ஒன்று ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம், இனி அனாதை இல்லை நம்ம, we have a family அப்படின்னு சொல்லிட்டு that time I felt சூப்பர். இப்போ எப்படி இருக்கா உங்களுக்கு? என்னடா 50 லட்சம் 6 வீடியோல வர காசுரா எனக்கு அது அப்படியா? கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, நடக்க மாட்டேங்குது. சரி, ஸோ இப்போ உங்ககிட்ட இன்னும் சில கேள்விகள்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. அதை நாங்கள் கேட்குறத விட இப்போ உங்கள் சேனல் பற்றிலாம் ஒரு அனலைஸ் பண்ணி சில கேள்விகள் கமெண்ட்ஸில் வந்த விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் கேட்குற விஷயங்களாக இருக்கட்டும்ல, ஸோ அதை ஒரு பவுலுக்குள்ளே நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அதை எடுத்து ஸோ யார் வேணால் அதில் ஆன்சர் பண்ணலாம். ரெடி பண்ணிடலாமா? ஓகே. அம்மா தான் முதல்ல. எனக்கு இது ஆசையா இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படியா? என்ன இருக்கும்னா எக்ஸைட்டிங்கா இருக்கு. மறுபடியும் 50 லட்சம் கடன் தான் எழுதி இருக்காங்க. சரி, அப்போ நீங்க சொல்லுங்க. இல்ல அவங்க சொல்லட்டும். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஏஜ்ல வந்து பண்ணிட்டாங்க, இந்த ஏஜ்ல வந்துட்டு எப்படி ப்ராசஸ் பண்ணிருப்பாங்க அப்படி, இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க தானே, அம்மாக்கு இந்த மாதிரி இருந்தது, அம்மா இதெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு வந்தேன். அப்போ ஆல்மோஸ்ட் நீங்களும் அந்த ஏஜ்ல தானே இருந்திருப்பீங்க அவங்க சொல்லும் பொழுது. பை த டைம் ஐ காட் டு நோ ஆல் ஆஃப் தி ஸ்டோரி, கரெக்டாக நான் வந்து என்னோட 8th ஸ்டாண்டர்டில் இருந்தேன். இனிஷியலி வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, ஓகே அம்மா சைட் ஆஃப் த ஃபேமிலி வந்து இல்லை அவ்வளோங்கிறது மட்டும் தான் தெரியுமே தவிர இவ்வளோ டீட்ஸ் எல்லாம் தெரியாது. ஸோ வென் ஐ வளர வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதெல்லாம் சொல்லிட்டு வந்தபோது ஓகே நமக்கு வர கஷ்டமெல்லாம் கஷ்டங்கிறது கிடையாது. பிகாஸ் ஜென்ரலி டீனேஜ் ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை, ஸ்கூலில் அப்படி ஸ்கூலில் இப்படி அம்மா திட்டுறாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. இது வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம் ஃபார் எவ்ரி கிட்ஸ் தட்ஸ் க்ரோயிங் அப். ஸோ எனக்கு வந்து அது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு பாயிண்டில் வெனெவர் ஐ ஃபீல் லோ, ஓகே திங்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் அவுட் த வே ஐ வாண்ட் டு ஒர்க் அவுட், இப்போ வரைக்குமே அம்மா எவ்வளோ பார்த்துருக்காங்க, அந்த அளவுக்கு கூட நம்ம பார்த்தது கிடையாது, பார்க்கவும் போகிறது கிடையாது. ஸோ when my mom is like that and when I am her daughter, I shouldn't feel for all these kutti things அப்படின்னு சொல்லிட்டு we'll move on.